ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர் சுமன் ஸ்ரீராமன். இப்போ அமமுக இணைவதன் மூலமாக என்டிஏ எந்த அளவுக்கு வலுப்பெறும், இந்த பழைய பகையெல்லாம் தீர்ந்துரும் அப்படின்னு நினைக்கலாமா? நிச்சயமா இது என்டிஏக்கு பலம் சேர்க்கும். ஏன்னா நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், திரு ஓபிஎஸ் வருகிறாரோ வரலையோ, திரு டிடிவி அவர்களையும் அமமுகவையும் என்டிஏவை இணைக்க வேண்டியது என்டிஏக்கு ஒரு கட்டாயம் இருக்கிறது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2021 கணிசமான அளவுல தென் தமிழகத்தில் அதிமுக கூட்டணி இடங்களை இழந்தது. அதை சரி செய்வதற்காக பர்டிகுலரா தென் தமிழகம் மற்றும் டெல்டா பகுதிகள் அவருக்கு திரு டிடிவி அவர்கள் ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறார். ஒரு 1%, 1.25% வாக்கு வங்கி இருக்கிறது. பட் மோர், அதை விட முக்கியம் அந்த வாக்கு வங்கி குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கிறது. சோ அந்தந்த சில தொகுதிகள்ல 10% வருது. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு நிச்சயமாக இந்த கூட்டணி உதவும். இது இப்போ தினகரன் நேரடியா அதிமுகவோட தொகுதி பங்கீடு செய்ய மாட்டார். இவர் பாஜக கூட தான் செய்வார். இப்போ பாஜக உள்ளொதுக்கீடு எல்லாம் அவங்களுக்கு சீட் கொடுக்குது அப்படின்ற செய்திகள் இருக்கு. இந்த நேரடியா இந்த ரெண்டு பேரும் ஒரே மேடையை பங்கெடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பங்கெடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதாவது ஒரு தேர்தல், ஒரு தொகுதி உடன்பாடு, தேர்தல் கூட்டணி என்பது சித்தாந்த ரீதியாக இணைவது அல்ல. இல்ல ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் எல்லா விஷயங்களிலும் ஒத்து போவது அல்ல. இது ஒரு இட பங்கீடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான். அதனால திரு எடப்பாடி அவர்களும் திரு டிடிவி அவர்களும் கைகோர்த்து கொண்டுதான் அங்க போய் மேடையில எல்லா ஸ்பீச்லயும் எல்லா இதுலயும் உட்காரணுங்கிறது அவசியம் இல்லை. பிரதமர் மோடி வரும்போது இருவரும் இருக்கலாம். இந்த 23ஆம் தேதி நடக்கக்கூடிய கூட்டத்தில் எல்லாரும் இருக்கலாம். பட் எல்லா பிரச்சார மேடையிலும் ஒன்றாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது தேர்தலுக்கு தேவையும் இல்லை. திரு தினகரன் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத ஏற்க முடியாது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்பெல்லாம் போர்க்கொடி தூக்கி கொண்டிருந்தார் அப்படின்றத பார்க்குறோம். அதே நிலைப்பாடு தான் திரு ஓபிஎஸ்க்கு. அப்போ தினகரன் மாறி இருக்கார். ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும் இன்னைக்கு? இல்ல, திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கட்சி இல்ல. தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவுக்கு ஒரு ஆபத்து உண்டாக்கக்கூடிய நிலையில் இல்லை. ஏன்னா அவர் தனி கட்சி வச்சிருக்காரு, அது ரெஜிஸ்டர்டு பார்ட்டி. அது தேர்தலில் போட்டிட்டு இருக்கு, அவருடைய பலத்தை நிரூபிச்சிட்டாரு. அவர் நான் அதிமுகவினுடைய தலைவர் ஆகணும்னு அவர் விரும்பலையே, அவர் அதை பத்தி ஒண்ணுமே பேசலையே. சோ வேற திரு ஓபிஎஸ் இன்று வரை பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்திருக்கிறார். அண்ட் அவர் அதிமுக மீட்பு குழு தானே வச்சுட்டு இருக்காரு இன்னும். எப்படிங்க ரெண்டு பேரும் எப்படி நீங்க ஈக்குவேட் பண்ண முடியும்? பிளஸ் ஓபிஎஸ் உடைய ஓட் பேங்க் என்னங்கிறது யாருக்கும் தெரியாது. பிளஸ் அவருடன் இருந்த நபர்கள் எல்லாம், மனோஜ் பாண்டியனாக இருந்தாலும் சரி, வைத்தியலிங்கமாக இருந்தாலும் சரி, ஜேசிடி பிரபாகரன் இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒவ்வொருத்தரா விட்டுட்டு போயிட்டாங்க. இப்ப இன்னைக்கு ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்காரு. ஓபிஎஸ்க்கான வாய்ப்புகள் என்ன? இல்லைங்க, அது பிஜேபி அவரை எப்படியாவது அகாமடேட் பண்ணணும்னு நினைச்சு இனிமேல் அவரால் ஒரு அரசியல் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அதற்கு கால அவகாசம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. மேபி அவர் அதிமுக சிம்பல்ல போட்டியிட விட மாட்டாங்க, எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ மேபி தாமரை சின்னத்தில் போட்டியிடுவாரா, இல்ல வேற ஏதாவது ஒரு சிம்பல்ல இண்டிபெண்டா போட்டியிட்டு சப்போர்டட் பை அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமே தவிர, அவருக்கு ஒரு அணி என்பதை இப்போ ஒரு அணி என்று ஒன்று இருந்தது. ஒரு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்ப அந்த மாதிரி அணியே இல்லையே. ஈகிள் பர்னிச்சரில் ஃபெஸ்டிவல் ஆஃப் டிஸ்கவுண்ட் சேல். உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்கள் என அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.